அக்கா அக்கா எங்க இருக்கீங்க? வா அர்ஜுன். அக்கா நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா. ஆனா என் சந்தோஷத்தை எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. என்ன? நம்மளுக்கு மூர்த்தி துரோகம் பண்ணார்ல, கடவுளா பார்த்து அவர் இப்ப தண்டிச்சிட்டாரு. அர்ஜுன் அந்த ஸ்ரீனிவாசனோட அபிராமியோட சேர்ந்து என்ன ஆட்டம் போட்டாரு. கடைசியில அந்த ஸ்ரீனிவாசனை அவர் ஆளை வச்சு அடிச்சிட்டாருக்கா. ஐயோ பாவம். பாவம் பண்ணிருக்கிறாரு. ஆனா ஒண்ணுக்கா, சாக போற நேரத்துல ஒரு நல்லது செஞ்சுட்டு போயிட்டாரு. மரண வாக்கு மூலம் மாதிரி அபிராமி பத்தி எல்லா உண்மையும் சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா நான் கேட்கறத விட வேற ஒருத்தர் தான் கேட்கணும்னு உடனே கார்த்திக் போன் போய் ஹாஸ்பிட்டல் வர வச்சிட்டேன். அப்புறம் என்ன, கார்த்திக் கிட்டே அவர் மன்னிப்பு கேட்டாரு. அபிராமி அந்த வீட்டுக்குள்ள எந்த நோக்கத்தோட வந்தா, ஆர்கே குடும்பத்துக்கு இது வரைக்கும் அவ என்னென்ன துரோகம் பண்ணிருக்கான்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லிட்டு சேர்த்துட்டாரு. மூர்த்தி சொன்னது இருக்கட்டும், அவர் நம்பினாரா? நம்பினாராவா? மரண வாக்கு மூலங்கா, இது கூட நம்பலன்னா எப்படி? கார்த்திக்கு அபிராமி மேல இருந்த சின்ன சின்ன சந்தேகம்லாம் பெருசாயிருச்சு. அபிராமி பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்டான். அப்படியே அவளை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அப்பா அம்மா நானு எல்லாரும் சேர்ந்து அவனை தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்தி வச்சிருக்கோம். கடவுளே, நீ என்ன கைவிடல. அவர் என்ன ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல. அந்த அபிராமிய பத்தி புரிஞ்சுக்கிட்டாரு, அதுவே போதும். இந்த சந்தோஷமான சிரிப்பு இந்த முகத்துல பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. நீ சொன்ன மாதிரியே கார்த்திக்கு கோபம் வராம அடக்கி வை. ஏன்னா மாமா ஊர்ல இல்லாத நேரத்துல நம்ம எதுக்கும் அவசரப்படக்கூடாது. டோன்ட் வரிக்கா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இப்ப நம்ம வெற்றி அடைஞ்சல, வெற்றிங்கிற திசை பக்கம் திரும்பி இருக்கோம், அவ்வளவுதான். அண்ணி மேல இவர் இன்னும் மரியாதை இருக்கிற மாதிரியே நடந்துக்கணும். கை கொடுங்க, கை கொடுங்க சொல்றேன். இதேதான் நானும் அவங்க கிட்ட சொன்னேன். நீ என் தம்பி இல்லையா? மதன் மாமா கிட்டயும் சொல்லு. அதெல்லாம் நான் சொல்லிடுறேன். இப்ப நீங்க வாங்க போலாம். எங்க? எங்கயா? உண்மை என்னன்னு தெரிஞ்சதும் கார்த்திக் உங்களை பார்க்க துடிக்கிறான்க்கா. உங்களை அவமானப்படுத்தினதுக்கும் ஏமாத்தினதுக்கும் அவனுக்குள்ள ஒரு குற்றவுணர்ச்சி இருக்கும்ல, அது நம்ம போக்க வேண்டாமா? அதுக்கான நேரம் இது இல்ல. யுத்த காண்டத்துல சங்கோலி தான் கேட்கணும், மங்கள இசை கேட்க இன்னும் நாள் இருக்கு. இன்னொரு விஷயம், சீதை நினைச்சிருந்தா ராவணனை கொன்னுட்டு ராமனோட சேர்ந்திருக்க முடியும். ஆனா ராமன் வரணும்னு காத்துட்டு இருந்த சீதை மாதிரி நானும் காத்துட்டு இருப்பேன். அவர் வரணும், வந்து என்ன கூப்பிடணும். கரெக்டுக்கா. நான் தான் சந்தோஷத்துல ஏதோ அவசரப்பட்டேன். நீ அவசரப்படல, அதுவும் ஆசை. என் கணவருக்கு உண்மை தெரிஞ்ச மாதிரி மாமாக்கும் தெரியணும். சாந்தி நல்லவனு உணரணும். மாமா கார்த்திக் 2 பேரும் வரணும். அதுதான் என் பெண்மைக்கும் கார்த்திக் மனைவிங்கிற ஸ்தானத்துக்கும் இந்துவோட தாய்ங்கிற ஸ்தானத்துக்கும் மரியாதை. சரிக்கா. நான் எவ்வளவு வடிகட்டின முட்டாளா இருந்திருக்கேன். இவ்வளவு போய் தெய்வம் அது இதுன்னு நினைச்சேன். இனிமே நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறதும் அவளை பத்தி சந்தேகப்படுறதும் அந்த பிசாசுக்கு தெரியவே கூடாது. கடவுளே, அப்பா அவர் வரைக்கும் அந்த கோவத்தை காட்டாத குணத்தை கொடுப்பா. கார்த்திக், என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல. நீ அம்மா பாலாஜி உன்னை ஆபீஸ்ல இருந்து கூட்டிட்டு போனாராமே?
ஆமா. எங்க? இல்ல, அது உங்களுக்கு தெரிய வேண்டாம். என்னப்பா சொல்ற? இல்ல, எப்பவும் போல என்ன கூட்டிட்டு போயிட்டு உங்களை பத்தியே குறை சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் நம்பல, திட்டி அமிச்சிட்டேன். அப்படியா? சரி, அதை விடு. நீ காஃபி சாப்பிடுறியா? நான் எடுத்துட்டு வரேன். வேண்டாம். என்ன கார்த்திக், அளந்து அளந்து பேசுற? அப்படியா? இதுக்கும் அப்படிதானா? டேய், உஷாரா இரு, வாயை திறக்காத. எப்படி நீ எப்பவுமே இப்படி சிரிச்ச முகத்தோடவே இருக்கீங்க? நடிப்பு தான். என்னது? ஆமா, மனசுக்குள்ள எவ்வளவோ சோகம் இருக்கு. அதை வெளியில காமிச்சா மத்தவங்களுக்கு தான் கஷ்டம். நாமளே சிரிக்கிற மாதிரி நடிச்சிட்டா யாருக்கும் எந்த துன்பமும் இல்ல பாரு. ஆமா, அண்ணன் உங்களுக்கு செஞ்சது துரோகம் தானே? அதுதானே சொல்றீங்க? இல்ல அதையும் தாண்டி வேற ஏதாவது சோகம் இருக்கா? இல்லப்பா, அதுவே பெரிய சோகம். நான் இன்னும் அதுல இருந்து மீளல. எல்லாரையும் சோகத்துல ஆழ்த்திட்டு நீ சோகமா இருக்க மாதிரி நடிக்கிறியாடி? கார்த்திக், என்னமோ யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, நீ உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு உங்களை விட்டு அவர் யார் இருக்கா? என்ன நம்ம ஸ்டைல்ல பேசுற மாதிரி இருக்கு? அனி, நீங்க ஏதோ நினைக்கிற மாதிரி இருக்கு. உன்னை பத்தி தான்ப்பா. என் கவலை எல்லாம் உன்னை பத்தி தான். தேங்க்ஸ். நீ எனக்கு ஏதோ ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு. நான் போய் படுத்துக்கிறேன். சரிப்பா, கொஞ்ச நேரம் தூங்கினா எல்லாம் சரியாயிடும். ம். கார்த்திக், அம்மா, என்னப்பா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. ஒரு நிமிஷம். சொல்லுப்பா. என்ன மன்னிச்சிடுமா? எழுந்துரு. என்னப்பா இது திடீர்னு? இந்த குடும்பத்துல எல்லாரையும் அழ வச்சுட்டாலேமா அந்த அபிராமி. இத்தனை நாளா நான் முட்டாளா இருந்தேன். அந்த பாவத்தை செஞ்சதுக்காக இந்த தெய்வத்தோட காலில் வந்து மன்னிப்பு கேட்கிறமா. நீ என்னப்பா தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணல, எல்லாம் தப்பு பண்ணிட்டேனம்மா. ஒரு ராட்சசிய, ஒரு நச்சு பாம்பு, ஒரு ரத்த காட்டேரிய நான் தெய்வமா நம்புறேனேம்மா. ஆனா அவ நம்ம குடும்பத்தை அழிச்சிட்டாளேம்மா. கார்த்திக், ஆமாமா, எனக்கு மன்னிப்பே கிடையாது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச உண்மை எனக்கு இப்பதாம்மா தெரிஞ்சது. மூர்த்தி சாகிறதுக்கு முன்னாடி அபிராமி பத்தின எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லி எனக்குள்ள அவ மேல இருந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டாருமா. இந்த குடும்பத்தை அழிக்க வந்தவளை நான் ஆராதனை பண்றப்பெல்லாம் அந்த உண்மை தெரிஞ்ச சாந்தி இவ்வளவு நாள் போராடி இருக்காளம்மா. இது எனக்கு தெரியாம போச்சம்மா. அந்த அபிராமி பேச்ச கேட்டு என் அண்ணன் கிட்ட வரல கோச்சிக்கிட்டேன். என் சாந்தியை நானே டைவர்ஸ் பண்ணிட்டேனேம்மா. என்னையே நம்பி வந்தவள நானே வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டேன். ஒரு வார்த்தை கூட சொல்லாம அந்த உத்தமி வெளியில போயிட்டாலேம்மா. நிச்சயமா அவ காலில் வந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா. எல்லாம் புரிஞ்ச உன்னை கூட நான் புரிஞ்சுக்காம போயிட்டேனேம்மா. இது வரைக்கும் அந்த அபிராமி பாவி விரிச்ச வலையில நான் கண்மூடித்தனமா விழுந்து கிடந்தேன். நேத்து வரைக்கும் நான் கண்ணு இருந்து குருடநாதமா இருந்திருக்கேன். இன்னைக்கு தான் எனக்கு பார்வை கிடைச்சிருக்கு. அப்படியே அந்த அபிராமியை கொலை பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் சேர்ந்து என்ன தடுத்து ஊமையாக்கிட்டாங்களேம்மா. அவகிட்ட என் கோவத்தை கூட என்னால வெளிப்படுத்த முடியல.
ஆச்சுன்னு நினைச்சா எனக்கு கேவலமா இருக்குமா? நான் எவ்வளவு படிச்சிருந்தோம் முட்டாளதான் இருந்திருக்கேம்மா. மிலிட்டரிக்கு போய் நான் வேலை செஞ்சிருந்தோம் கோயதான் இருந்திருக்கேம்மா. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. இல்லம்மா, என்னால தூங்க முடியல. வீட்டுல ஒரு பாம்பை வச்சுக்கிட்டு என்னால எப்படிமா தூங்க முடியும்? இப்போ இப்போ ஒரு வார்த்தை சொல்லுமா, அவளை வெட்டி போட்டுறேன். ஆனா மாமா என்ன கட்டி போட்டுட்டாருமா. என் தம்பி நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கா. என்னம்மா நீயும்? ஆமாப்பா, நீ இப்ப என் கூட பேசுறத அந்த அபிராமி கேட்டா அவ்வளவுதான், அவ என்ன வேணாலும் பண்ணுவா. உங்க அப்பா ஊர்ல இல்லாத நேரத்துல நீ அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சு மாட்டிக்காத. நீ சாந்தி கூட சந்தோஷமா வாழணும். இங்க பார், இன்னைக்கு உனக்கு தெரிஞ்ச உண்மை உங்க அப்பாவுக்கும் தெரியணும். அந்த மூர்த்தியோட மரண வாக்குமூலத்தை நீ கேட்ட. இது உங்க அப்பா நம்பணுமே. அவரை நம்ப வைக்க நம்ம கிட்ட வேற என்ன ஆதாரம் இருக்கு? இருக்குமா, டைரி இருக்கு. அந்த ராஜு அண்ணன் எழுதின டைரி மட்டும் கிடைக்கட்டும். இவ ஜாதகத்தை நான் மாத்தி எழுதுறேன். அதுக்கப்புறம் நமக்கு எந்த கவலையும் இல்லம்மா. இங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறது நல்லது இல்ல. நீ நிதானமா இரு. கார்த்திக், நீ உண்மை தெரிஞ்சுக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். இது சாந்தி கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆனா அபிராமி கிட்ட நீ அவளை பத்தின உண்மை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காட்டிக்காத. சரிம்மா. கடவுள் உன் கண்ணை திறந்துட்டாரு, அது போதும். இத பாரு, நடந்தது நடந்து போச்சு. அதே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காம அந்த அபிராமியோட பிடியில இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசி. வாங்க சம்பந்திமா. என்ன திடீர்னு கூப்பிட்டீங்க? ஒண்ணு இல்ல, நல்ல நியூஸ் தான் சொல்ல போறேன். நம்ம 2 பேருக்கும் பிரச்சனையா இருந்தானே மூர்த்தி, அவன் க்ளோஸ். க்ளோஸ்னா? போயிட்டான், செத்துட்டான். செத்துட்டானா? எப்படி? யாரோ வேன்காரன் அடிச்சு போட்டு போயிட்டானா. ஓ, வேன்காரன் தானே அடிச்சிட்டு போனானா இல்ல நீங்க ஏதாவது? ஐயோ, என்ன சம்பந்திமா, என்ன வம்பல மாட்டி விட்டுருங்க போல இருக்க. இந்த மூர்த்தி ஏதோ தண்ணியை போட்டு போயிருக்கான், வேன்காரன் அடிச்சு போட்டு போயிட்டான். ஹிட் அண்ட் ரன் கேஸ், பியூர்லி an ஆக்சிடென்ட். எப்படியோ உங்களுக்கும் எனக்கும் தலைவலியா இருந்த மூர்த்தி விஷயம் இதோட க்ளோஸ். ஆனா 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 என்ன, சாகறதுக்கு முன்னாடி மூர்த்தி இந்த கார்த்திக், அர்ஜுன், பாலாஜி இவங்க எல்லாம் சந்திச்சிருக்கிறான். அவங்க கிட்ட மூர்த்தி என்னெல்லாம் சொன்னான்னு எனக்கு தெரியல. இல்ல, எப்போ போல என்ன கூட்டிட்டு போயிட்டு உங்களை பத்தியே குறை சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் நம்பல, திட்டி அமிச்சிட்டேன். இல்ல, கார்த்திக் கிட்ட அவன் ஒன்னும் சொல்லிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா கார்த்திக் எப்பவும் போலதான் என்கிட்ட பேசினான். மூர்த்தி ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததை பத்தி கார்த்திக் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? இல்லையே. அப்படின்னா கார்த்திக் உங்ககிட்ட எதையோ மறைக்கிறான்னு அர்த்தம். சரி, அதை விடுங்க. உயிரோட இருக்கிற ஆதாரமே என்ன ஒன்னும் பண்ண முடியல. செத்து போனவன் வளர்னதை வச்சு என்ன பண்ண முடியும்? அப்படி அஜாக்கிரதையா இருந்துடாதீங்க. கார்த்திக் ஏற்கனவே உங்களை கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறான். நான் பாத்துக்கிறேன். ஜாக்கிரதையா இருங்க சம்பந்தி. ஓகே. மூர்த்தியை கொன்னது நீதான்னு எனக்கு தெரியும். என்கிட்டயே போய் சொல்றியா? சரியான நேரத்துல இதை நான் பயன்படுத்துறேன். நீ பயன்படுத்துவேன்னு எனக்கு தெரியாதா? உன்னைத்தான் எனக்கு நல்லா தெரியுமே. மூர்த்தியை நான் தான் கொன்னேன்னு சொன்னா அதை வச்சு நீ ஏதாவது பிளே பண்ணுவ. அதான் உங்ககிட்ட ஆக்சிடென்ட்னு சொன்னேன்.
Where is it? My vacation. My vacation. My vacation. Where is it? My vacation. My vacation. Where is it? My vacation. My vacation. My vacation. My vacation. My vacation. 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 My vacation. My vacation. My vacation. Vacation. My vacation. My vacation. My vacation. My shorts. Where's my shorts? My vacation. My vacation. My vacation. My vacation. ராமகிருஷ்ணன் ஏதோ தேடுறானே, ஒருவேளை டைரியா இருக்குமோ? Vacation. 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 Arjun வீடு vacation. 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 My vacation. என்னப்பா என்ன தேடுற? Grandmother, my treasure. பிரஷரா? Vacation. என்னது பொக்கிஷமா? பணங்கின விட்டுட்டேன்னு சொல்ல போற? நீ விட்டுட்டு போனது இந்த டைரி தானே? Eureka. Eureka. என் பொக்கிஷம் கிடைச்சிச்சு. கொடுங்க grandmother. Thank you grandmother. Thank you grandmother.